திருச்சி காவேரி ஆற்று பாலத்தின் நடுப்பகுதியில் ஒருவர் தூக்கு போட்டு இறக்கிறார். பாலத்துக்கு இருபுறமும் உள்ள காவல் நிலையங்களுக்கு தகவல் பறக்கிறது. அவர் தூக்கில் தொங்கிய இடத்துக்கு சற்று தள்ளி எதிர் திசையில் 2 காவல் நிலையங்களின் எல்லை முடிவதால் 2 காவல் நிலையங்களுமே கப்சிப். அப்போ அந்த பகுதி தமிழ்நாட்டிலே இல்லையா என்ன? அதேபோல்தான் வழுத்தூர் அலீம் ஸ்கூல் இருக்கும் சாலை. இது வழுத்தூர் பங்களா ஸ்டாப்பையும் வடக்கு மாங்குடியையும் இணைக்கும் முக்கிய சாலை. பிரபல அலீம் ஸ்கூலும் இந்த சாலையின் ஓரத்தில் தான் அமைந்துள்ளது. ஆக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கடக்கும் சாலை என்பதால் முக்கியம் பெறுகிறது. இந்த சாலையின் ஒரு பகுதி சரபோஜி ராஜபுரம் ஊராட்சிக்கும் அடுத்த பகுதி வழுத்தூர் ஊராட்சிக்கும் சொந்தமானது என்பதால் ஒருவர் மற்றவர் முகத்தை பார்த்து கேட்பாரற்று போனது. ஒரு ஊராட்சி தலைவர் திமுகவை சேர்ந்தவர், மற்றொரு ஊராட்சி தலைவர் அதிமுகவை சேர்ந்தவர். ஆக இருவருமே அறிஞர் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள். இருவருமே மக்களுக்கு நல்லது செய்வார்கள் என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மக்களின் இந்த துயரை 2 ஊராட்சி தலைவருமே இணைந்து தீர்வு காண வேண்டும் என்பது வாக்களித்த மக்களின் விருப்பம். நிறைவேற்றுவார்கள் என்று முழுமையாக நம்புவோம். வேண்டாமே இந்த துயர் நீண்ட நாளைக்கு. அன்புடன் முல்லை டிவி.